ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ மூக்கல்ல நான் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இதில் ஒரு கொஞ்சமாக ஒரு 25 மூக்கல்ல அரைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 பல் முந்திரி, 3 பச்சை மிளகாய், 50 கிராம் தேங்காய், அதாவது 3 பத்தையிலேருந்து 4 பத்தை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொத்தமல்லிக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சன்னா மசாலாவுக்கு தேவையான மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 3 பச்சை மிளகாய், தேங்காய் 4 பத்தை போட்டிருக்கேன். இது கூடவே நான் 10 பல் முந்திரி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி இது கூட தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது நம்ம மூக்கல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 25 மூக்கல்ல தண்ணி ஊற்றி இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் 150 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்லேயே உப்பு சேர்க்கறது. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டவுடனே நல்லா கலரிட்டே இருங்க, இல்லை அடி பிடிக்க ஆரம்பிக்கும். 1 நிமிஷத்தில் பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்க. நல்லா அடி பிடிக்காமல் பார்த்து கலர்ட்டே இருங்க. மசாலா போட்டு 30 செகண்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா 1 நிமிஷம் கலரிக்குங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கின பிறகு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மூக்கல்லி இது கூட சேர்த்துக்கலாம். மூக்கல்ல வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். நான் 1/2 டம்ளர் தண்ணி இருக்குது, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே வேக வச்ச மூக்கல்லையும் இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்குங்க. தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. சன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மூக்கல்ல சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. நடுவில் 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. தீ சிம்லேயே வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இது மேலே தூவிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வாசனை நல்லாயிருக்கும். சூப்பரான சுவையான சன்னா மசாலா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.